3 நாட்கள் தொடர் விசாரணைக்கு பிறகு விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு இல்லையா? அது எப்படி பாக்குறீங்க? உடனே வருவாரா போயிட்டு 12ஆம் தேதி? கண்டிப்பா வர்றதுக்குரிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா எப்பவுமே ஜனநாயகன் படத்தை அவர் பொங்கலுக்கு வெளியிடலாம் நினைக்கிறாரு. ஜனநாயக பொங்கலாக இருக்கணும்னு. நிஜமாவே பொங்கலை தீகார் சிறையில பின்னாடி கொண்டாட போறாங்க அப்படிலாம் 2வது பட்சம். ஆனா தீகாருக்கு முன்னாடி ஒரு விசாரணை வலயத்துக்குள்ள இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் 12ஆம் தேதி போறவர் பொங்கல் முடிஞ்சுதான் அநேகமாக ரிலீஸ் செய்யப்படுவாருங்கிறது, விசாரணை வலயத்திலிருந்து ரிலீஸ் செய்யப்படுவாருங்கிறது நம்மளை போன்றவர்களோட பார்வை. ஏன்னா அந்த அடிபட்ட அடி வாங்கின கைப்புள்ளையே இதா இருக்கும் போது அடி கொடுத்தவர் எப்படி இருக்கான்னு ஒரு படத்துல வர்ற மாதிரி இவர் விசாரணை வலயத்துக்கு போன புசி ஆனந்த் அண்ட் ஆதவ அர்ஜுனாவே 3 நாள் ஆச்சுன்னா திரு விஜய் அவர்கள்லாம் கன்ஃபார்மா ஒரு 7-8 நாள் வச்சுதான். ஏன்னா அவருக்கு மேல அவ்வளவு குற்றச்சாட்டுகளை தாண்டி 12 மணி நேரம் டிலே ஆகி நீங்க கரூருக்கு வர்றீங்க, 2 ஷோ நாமக்கல்ல முடிச்சுட்டு கரூருக்கு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணக்கூடியதுக்கு எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது. அதை எல்லாத்தையும் துருவி அவர்கள் விசாரணை வலயத்துக்குள்ள கொண்டு வந்து முடிக்கிறதுக்கு குறைஞ்சது பொங்கல் ஜனநாயகன் பொங்கல் இல்லை, டெல்லியோட பொங்கலாக விஜய்க்கு இருக்க போறதுங்கிறது நம்மளை போன்றவர்களோட பார்வை.